ஸோ ஹை கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து இந்த பாணி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்? ஆப்வியஸ்லி அப்பா பைத்தி சுவாமிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 மாதம் பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த நிலத்தில் இந்த சேனல் என்டி டாக்ஸில் போடுற எல்லா வீடியோலையும் நம்மளுடைய ஒருத்தங்க அப்பா பைத்தி சுவாமிகள் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அவங்களும் விட்ட பாட்டை காணோம், நானும் போட்ட பாட்டை காணோம். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம ஷெட்யூல் முன்னாடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அப்பா பைத்தி சுவாமிகள் பற்றி தான் போட போகிறோம். நான் இன்றைக்கி உண்டான வீடியோ தேடி கிடைச்ச செய்திகளை நான் சொல்கிறேன். இதற்கு மீறி செய்திகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நேயர் பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் கீழே கமெண்ட்டில் அதுக்கு இதை விட அதிகமாக செய்திகள் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நான் மேலே பின் பண்ணி வைக்கிறேன். பார்க்கக்கூடியவர்களுக்கு பேருதவியாக இருக்கும். எஸ், அண்ட் பார்க்கக்கூடியவர்கள் என்னுடைய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ், ஆல்ரைட். ஸோ சேலம் அப்பா பைத்திய சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் இவரை தெரியாத ஆட்களே கிடையாது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு பயங்கர பாப்புலரான ஒருத்தர். இவரை பிடி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவது வழக்கம். பின்ன ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1859 வருடம் கரூர் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஜமீன் குடும்பத்தில் மகனாக பிறக்கிறார். தாய் தந்தையர் இதர குழந்தைகள் யாராவது இருந்தாங்களா அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல் கிடைக்கல. இவருடைய வளர்ந்து வரக்கூடிய பருவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதும் பெருசாக தெரியலை. ஆனால் இவருடைய 16வது வயதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தை விட்டு இவர் வந்து பழனி செல்லுகிறார். இந்த பழனி செல்லும் பொழுது அங்கே அப்படியே சுற்றி திரிகிறாரு. அந்த ஒரு ஞான மார்க்கத்தை தேடியே, அந்த இளம் வயதிலேயே அந்த ஞான மார்க்கத்தை தேடி தான் குடும்பத்தை விட்டு வெளியே வர்றாரு. வரும்பொழுது அப்படியே சுற்றி தெரியக்கூடிய காலத்தில் அங்கே அவருடைய ஞான குருவான அழுக்கு சுவாமிகள் அவர் பார்க்கிறார். அவர் அங்கே வேட்டைக்காரன் புதூரை சேர்ந்தவர். வேட்டைக்காரன் புதூருங்கிறது அங்கே பொள்ளாச்சிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கு சுவாமிகளை அங்கே பழனியில் வச்சு பார்க்குறாரு. அவரிடம் வந்து முறையாக அந்த ஒரு ஞான உபதேசம் பெற்று அழுக்கு சுவாமியும் இவர் அப்பா பைத்திய சுவாமிகளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவை வந்து அப்படியே இன்ச்சாக அளந்துடுறாங்க. எல்லா இடத்துக்கும் அவர்கள் வந்து சென்று வருகிறாங்க. ஸோ அப்படி போகும்பொழுது ஒரு குரு கூடவே இருக்கக்கூடியது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு புண்ணியம் வந்து அவருக்கு கிடைக்கப்பெறுது. தன்னுடைய குருநாதர் சமாதி அடையக்கூடிய நாள் வரைக்குமே அவர் கூடவே வந்து அப்பா பைத்திய சுவாமிகள் இருப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ அழுக்கு சுவாமிகள் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் அவருடைய ஜீவசமாதி அடைகிறார். அதன் பிறகு நம்ம தமிழ்நாட்டை சுற்றி பல இடங்களுக்கு அப்பா பைத்திய சுவாமிகள் போகிறார். திருவண்ணாமலை, திண்டிவனம், கடலூர், பாண்டிச்சேரி அப்படின்னெல்லாம் போய் கடைசியாக அவர் ஒடுக்கம் அப்படிங்கிறது சேலத்தில் நடக்குது. ஒடுக்கத்திற்கு சேலத்திற்கு வந்துடுறார். சேலத்தில் பார்த்திங்கன்னா 2000வது வருடத்தில் அவருடைய ஒடுக்கம் நடக்குது. அவருக்கு ஒடுக்கம் நடக்கும் பொழுது அவருடைய வயது அப்படின்னு பார்க்கும்பொழுது 141. சரிங்களா? 2000வது வருடத்தில் 141 வயசில் அவருடைய ஒடுக்கம் சமாதி அப்படிங்கிறது சேலத்தில் நடக்குது. இப்படி சேலம் வருவதற்கு முன்னதாக பெருவாரியான காலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் அவருடைய அந்த ஆயுட்காலம் கழியுது. இப்படி ஆயுட்காலம் கழியும் பொழுது இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இவருடைய ஒரு தீவிர பக்தராகவே மாறுகிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஐயாவனுடைய அந்த ஒடுக்கம் 2000வது ஆண்டுக்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயாவை பார்ப்பதற்காக அப்போது அவர் இன்னும் சிஎம் ஆகலை, ஆனால் அரசியலுக்குள்ளே இருக்கிறாரு. போகும்பொழுது ஐயா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறனா நீ வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதுக்கப்புறம் ஐயா ஒடுக்கம் ஆயிடுறாரு. அந்த அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திரு ரங்கசாமி அவர்கள் வந்து அதே போல் முதலமைச்சர் ஆயிடுறார். அதிலிருந்து அவருக்கு வந்து அசுர வளர்ச்சி தான் அவருக்கு. இப்போவும் தற்பொழுது அவர் முதலமைச்சராக தான் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு 3வது தடவை நினைக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் சேலம் சென்று வழிபடுவதும் வழக்கமாக. பாண்டிச்சேரியிலே வந்து ஐயாக்காக ஒரு கோயிலும் கட்டி ஏதாவது ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐயாவனுடைய திருக்கோயிலுக்கு சென்று அங்கே அவர்கிட்ட தான் ஒரு கோரிக்கை முன் வச்சு அவர் கேட்குற மாதிரி கேட்டுட்டு பின் வந்து தான் எந்த ஒரு முடிவுகளையும் எடுப்பதாக ஒரு செய்தியும் சொல்லப்படுது. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசியல் வட்டாரத்துக்குள்ளே அப்பா பைத்திய சுவாமிகள் மேலே ஒரு தனி ஈடுபாடு அப்படிங்கிறது உண்டு, நம்பிக்கை அப்படிங்கிறது உண்டு. ஸோ அரசியல்வாதிகள் அரசியலில் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்பா பைத்திய சுவாமியை போய் அவனுடைய சமாதி இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் வழிபட்டுட்டு வரும்பொழுது தங்களுக்கு நல்லது ஒன்று நடக்கிறதாக சொல்லுவதும் வழக்கம். இப்படி ஒரு நம்பிக்கையும் அப்படிங்கிறது உண்டுன்னு பாருங்களேன். அவர் வாழ்ந்த காலத்தில் பார்க்கும்பொழுது அவர் நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யும் பொழுது அந்த பயணம் செய்த இடத்தெல்லாம் இருந்த திருத்தலங்களை எல்லாத்திலையுமே வந்து புறணமைக்கிறதாகவும் ஏதாவது சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணிகள் இருந்ததுன்னா தானே முன்னின்று நடத்தி பல திருத்தலங்களை வந்து அவர் சீர் செய்து கொடுத்ததும் திருப்பணி செய்து கொடுத்ததாகவும் நிறைய செய்திகள் அப்படிங்கிறது இருக்குது. அவர் வந்து செய்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாள்பட்ட வியாதி, கிரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இன்றைக்கி அவர் என்ன தான் ஒடுக்கத்தில் இருந்தாலும் கூட, சமாதி நிலையில் இருந்தாலும் கூட இன்றைக்கும் நிறைய பேர் நாள்பட்ட வியாதிகளும்
ஏதாவது ஒரு மருத்துவம் பார்த்து மருத்துவம் தவறாக செய்து தன்னுடைய உடல் நலம் சீர்கெட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுமானாலுமே அங்கே ஐயாவனுடைய சமாதிக்கு போய் சென்று வழிபட்டு வரும்பொழுது அது பூரணமாக குணமடைவதாக மக்களினுடைய ஒரு கூற்று இருக்குது. இது வெறுமனே நம்பிக்கையாக இல்லாமல் அந்த இடத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது அவர்கள் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியதும் வழக்கமாகவே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அடுத்தது பௌர்ணமி தினத்தன்னைக்கு மனநலம் குன்றியவர்கள், அந்த மாதிரி உடல் நலம் வந்து மருத்துவத்தினால தன்னுடைய உடல் நலம் சீர்கெடும் இல்லையா, அதுபோல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பௌர்ணமி தினத்தன்னைக்கு அங்கே சென்று வழிபட்டு வருவது அப்படிங்கும் பொழுது அது நல்ல ஒரு பலன் கிடைக்குது. அதுவும் மன நோயெல்லாம் வந்து சீக்கிரம் குணமாயிருது. இப்போ மனநோய்னா நமக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது சராசரி வாழ்விலேயே ஒரு நெருக்கம், அழுத்தம், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல், அது கூட ஒரு வகையான மனநோய் தான் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட மனநோய்களும் அங்கே போகும்பொழுது பௌர்ணமி தினத்தன்னைக்கு அங்கே சென்று வழிபட்டு வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஏன் அவருக்கு அப்பா பைத்திய சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது அப்படின்னு கேட்டால் அவரோட இயற்பெயர் தெரியல. அவர் வந்து எல்லாருமே வயது முதிர்ந்த ஒரு இடத்துல இருந்தவர் எல்லாருமே பார்த்ததுனால ஒரு அன்பிற்கு உரியவராக அவரை எடுத்து அவரை எல்லாருமே அப்பான்னு தான் கூப்பிடுவது வழக்கமாக. தன்னைத்தானே அவ்வப்பொழுது பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிறது அவருடைய வழக்கம். ஸோ அப்படியே அவருக்கு அப்பா பைத்திய சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்துடுச்சு. இவரை பீடி சுவாமிகள்னு கூப்பிட்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இவருக்கு பீடி பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். நம்ம சும்மா இந்த போதை உணர்வுக்காக பீடி குடிக்கிறது அப்படிங்கிறது இல்லை, அதையே வந்து ஒரு பிரசாதமாக அவர் தருவதும் அப்படிங்கிறது ஒரு வழக்கம்னு. ஸோ நிறைய மக்கள் அவரை பார்க்க போகும்பொழுது பீடி கட்டுகள்லாம் வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது எல்லாமே உண்டு. அவர் அந்த பீடி இப்படி குடிச்சு கீழே போட்டதை வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஒரு பிரசாதமாக வச்சு வழிபடுவதும் உண்டு. அதில் அந்த பீடியினுடைய அந்த நறுமணம் இருக்குது பாருங்கள், அது ஒரு பொட்டு கூட அந்த நறுமணம் அப்படிங்கிறது அதில் இருக்காது அப்படிங்கிறத அதில் சொல்கிறது உண்டு. ஒரு சில நேரங்களில் அதனுடைய சாம்பலே வந்து பிரசாதமாக கொடுக்கக்கூடிய இடமாகலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு வழக்கமாக சொல்லப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருடைய அந்த இன்றைக்கி அந்த ஒடுக்கத்தின் மேலே சிலை வைத்திருப்பாங்க இல்லையா, அவனுடைய அந்த பாதத்தில் எலுமிச்சம்பழம் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம சாறு பிழிந்து குடிக்கும் பொழுது நீண்ட நாள் பிள்ளை பேறு இல்லாதவர்கள், அதற்கப்புறம் உடல் நோய் கொண்டவர்கள், அது எல்லாமே முழுக்க குணமாயிருது. பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை செல்வம் அப்படிங்கிறது உண்டாகுது அப்படிங்கிற ஒரு இன்றைக்கும் அது ரொம்ப ஒரு காமன் ப்ராக்டிஸ், அது வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விபூதியில் அவர் முன்னாடி இருந்துட்டு விபூதியில் ஓம் பராசக்தி அப்பா பைத்திய சுவாமி அப்படின்னு சொல்லி விபூதியில் எழுதி அதை ஒரு பிளேட்டில் எழுதுகிறாங்க. எழுதிட்டு வாழைத்தண்டில் திரி இருக்கு வருங்க, அந்த வாழைத்தண்டு திரி போட்டு அதை விளக்கு பற்ற வைக்கிறாங்க. 3 நாள் தொடர்ந்து வந்து அந்த விளக்கு எரியுமா. அப்படி எரியும் பொழுது அதை அந்த எழுதிட்டு அந்த விளக்கு பற்ற வச்சாங்க இல்லையா, அவருடைய வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது ஒரு துன்பம் நிவர்த்தி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது அந்த 3 நாள் முழுக்க அந்த விளக்கு எரிஞ்சு முடியும் பொழுது இவர்களுடைய அந்த ஒரு துன்பமும் அதுபோலவே கரைந்து வருகிறது அப்படிங்கிறதுக்குண்டான சான்றாகவும் வரக்கூடிய பக்தர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நிவர்த்தி ஆனவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பஞ்சாமிர்தம் செய்து கொண்டு வந்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பது ஒரு வழக்கமாகவும் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக அங்கே போனால் நிறைய பேர் பஞ்சாமிர்தம் கொடுக்குறத பார்க்கலான்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் போனதில்லை. போனவர்கள் இதை அனுபவப்பட்டிருந்தீங்க, இல்லை இதுபோல் ஏதாவது வேண்டுதல் வைத்தது நிறைவேறி இருந்தது அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கக்கூடியவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது அவர் வந்து வாழ்ந்த காலத்தில் தன்னை பார்க்க வந்த மக்களுக்கு சொன்ன உபதேசமெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனிதனை அழிக்கும். ஸோ ஆணவம் எக்காலத்திலும் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய முதல் உபதேசம். மனமானது யார் ஒருவருக்கு தெளிந்த ஒரு நிலையில் இருக்கிறதோ அவனை ஒரு காலத்திலும் துன்பம் அப்படிங்கிறது அண்டவே அண்டாது அப்படிங்கிறது அவனுடைய அடுத்த உபதேசம். அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது மட்டுமே உன்னுடைய அனைத்து பாவங்களிலிருந்தும் உன்னை மீண்டு வெளியே வருவதற்கு பேருதவியாக இருக்கும் அப்படின்னும், ஒரு இறை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அனைத்திற்கும் உயர்ந்தது, அதை தாண்டி உயர்ந்தது வேறு எதுவுமே அப்படின்னும் கிடையாது அப்படின்னும், எந்த ஒரு மனிதன் இறை முன்னம் இறைக்காக தன்னை நல்லபடியாக மாற்றி கொள்ளாதவனை வேற எந்த ஒரு சக்தியினாலும் அவனை நல்லபடியாக மாற்றி கொண்டு வரவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இறை மாற்றுதுன்னு அவர் சொல்லலை. இறை முன்னாடி தான் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை விட்டு இவன் நல்லவனாக மாறுறதுக்கு திருந்தணும். அங்கே சாமி இருக்குது, சாமி தான் எல்லாத்துக்கும் உயர்ந்தது. அது முன்னாடியே நான் மாறலைன்னு சொன்னால் வேறு எந்த சக்தியினாலையும் அவனால் மாற்ற முடியாது. ஸோ அதனால் நம்ம ஹம்பிளாக இருக்கணும்,
நம்மளுக்கு அந்த ஆணவம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இறைவு தான் எல்லாமே அப்படின்னு நினச்சி அதை முன்னிறுத்தி நான் வந்து நல்லதாக மாறுறதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறத எடுக்கணும். அது இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒருத்தனை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது முக்கியம். தாயினுடைய ஆசியை விட பலம் வாய்ந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது அவருடைய ஒரு முக்கியமான உபதேசம். இறையை நோக்கி நீ ஓர் எட்டு எடுத்து வைத்தால் இறை உன்னை நோக்கி 10 எட்டு எடுத்து வைத்து வரும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மனம் நம்ம அகத்தியருடைய சொல்லுவோம்ல, மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், அதே தான் அவரும் சொல்கிறாரு. யார் ஒருவருக்கு மனம் தெளிந்த நிலையில் உள்ளதோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. புத்தி சுத்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் போதும், நீ வேற எதையும் நாடி போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மையோ தீமையோ அது எதுவானாலும் நீ செய்யக்கூடிய முயற்சியை பொறுத்தே, நீ சரியான முயற்சியை நல்ல ஒரு நன்முயற்சியாக செய்யும் பொழுது அதற்குண்டான பலன் உன்கிட்ட வந்து சேர்ந்தே தீரும் அப்படிங்கிறது அவருடைய உபதேசமாக இருக்குது. ஸோ இதுபோல் அந்த உபதேசங்கள் எல்லாமே ஐயாவனுடைய இதாக வச்சு இன்றைக்கும் அதை வழிபட்டு வரக்கூடியவர்கள் உண்டு. அங்கே எப்போ விழா எடுத்து இது பண்ணுவாங்கன்னா, சாமியினுடைய பிறந்த நாளாக சித்திரை மாதம் 28ஆம் நாள் அங்கே சுவாமிகளினுடைய பிறந்த நாளாக வைத்து அதை முன்னிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பூசையெல்லாம் நடக்கிறது உண்டானது வழக்கம். குரு பூசை அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு, தேய்பிரையா வளர்பிறையான்னு தெரியல, தை மாதம் அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு ஐயாவுக்கு வந்து குரு பூசை அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ இந்த 2 தினங்கள்லேயும் அங்கே வந்து அதிகப்படியான கூட்டம் இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு இது இந்த நாளில் தான் நான் அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் கொண்டவர்கள் இருப்பீங்க. அதற்காக இந்த ஒரு செய்தியும் கூட, ரைட்? ஸோ யா, இதுதான் வந்து ஐயாவை பற்றின தகவல். போங்க, கண்டிப்பாக ஐயாவை வழிபடுங்க. உங்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வாழ்வில் நல்லபடியான ஒரு மாற்றம் அதை வந்து ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த மாதிரி நிறைய பெரியவர்கள் இருந்தாங்களே, ஸோ அவர்களுடைய உதவியை நாடுவோம். நம்மளும் வாழ்வில் முன்னேறுவதற்குண்டான வழியை வந்து கையெடுத்துக்கொள்ளும். எஸ், ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. நான் இது சொல்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், அதிகமான செய்தி இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை மேலே பின் பண்ணி வைக்கிறேன். எஸ், ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதிருங்கள். நான் உங்களிடத்தில் தண்டபாணி. நன்றி.